இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இப்போ நான் கொஞ்ச நாளாக படிப்பை பற்றி ஏபிசிடி எப்படி லேர்ன் பண்ணணும், சின்ன சின்ன வார்த்தைகள் எப்படி படிக்கணும்னு சொல்லிக்கிறேன். என் பேர் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன். ஜார்ஜ் யூடியூபர், சோழவரம் ஜார்ஜ் அப்படின்னு அடிச்சா யூடியூப்பில் வரும்னு சொன்னேன். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் போட்டிருந்தேன். அது அப்போ அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை, அதனால் அது அப்படியே இருக்குது. இருந்தாலும் அதை இன்றைக்கி என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தது. சரி, அது நானாக எடுத்து மறுபடியும் போடுறேன். அதில் பாடம் நடத்திருப்பேன். ஒரு கிட்டத்தட்ட 1.25 ஹவர் கிட்ட போவோம். 7 விதமாக பிரிச்சிருப்போம், 7 வகையாக. குழந்தைங்களுக்கு எப்படி ஏபிசிடி கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நடத்தணுன்றதை சொல்லியிருப்பேன். குறிப்பாக கேபிட்டல் தான் ஃபஸ்ட்டு காமிச்சு நடத்தியிருப்பேன். அந்த இது இதில் காமிக்கிறேன். இதிலேருந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் எடுத்துங்க. ரொம்ப முக்கியமானது சொல்லிட்டேன். படிக்காத அப்பா அம்மா வந்தால் கூட சரி, இதில் போகிற அந்த படம் வரும் இல்லையா, போட்டோன்னே இந்த வீடியோ, அதை நீங்கள் பார்த்துனே வாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்களே கற்றுன்னு கூட உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுத்தரலாம். இன்னும் ஸ்கூலில் சேர்த்துட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. ஏபிசிடி இன்னும் பழக்கலை அந்த குழந்தைன்னா இதை எடுத்து காட்டுங்க. அதுக்கு அது டெய்லியும் அதை பார்த்து எழுதின்னு வரும். எழுதலைன்னா கூட மனசில் எப்படியே பதிய வைக்கும். டெய்லியும் காட்டுங்க, அதை பற்றி தப்பே கிடையாது. ஏபிசிடி எப்படி ஒரு எழுத்தை ஒரு நாளைக்கு தான் கொடுக்க சொல்லிக்கிறேன், எப்படி எழுதுன்னு காட்டியிருக்கேன். அந்த விஷயத்த குழந்தைங்களுக்கு நீங்கள் பக்கத்துலேருந்து காட்டி நல்லா அப்படியே ஒன்றும் இல்லை, பாஸ்போர்ட் அங்கேயே நிறுத்தி கூட எப்படி எழுதிக்கிது பாடுறான்ட்டு எல்லாம் காட்டி முடிச்ச பிறகு கூட காட்டலாம். அதுக்கப்புறம் எப்படி ஒன்றா சேர்த்து எழுதுறது தனித்தனியாக பிரித்து காமிச்சிருப்பேன். என்னன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா இடது சாய்வு கோடு ஒன்று இருக்குது, வலது சாய்வு கோடுன்னு ஒன்று இருக்குது, நடுவில் வந்து கிடைமட்ட கோடுன்னு இருக்குது. இது 3 சேர்ந்தது தான் ஆனால் நமக்கு டக்குன்னு அப்படி போட்டு குழந்தை காட்டால் எப்படி புரியும்? தனித்தனியாக பிரித்து காட்டியிருக்கேன். அதனால் மொத்தம் 26 எழுத்துக்கும் தனித்தனியாக விளக்கி பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்து பயனடைங்க. இது வரலையும் காட்டலன்னு நினைக்காதீங்க. சரி, ஒரு வருஷம் முன்னால் படம் ஃபேமஸ் ஆகலையா, அதனால் போகல அப்படின்னு நினச்சினேன். இனிமேல் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. ஏதாவது வருது வீடியோவில் எந்த பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து 3,48,000 பேர் வந்து வியூவர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் தேங்க்ஸ் கூட சொல்ல ஒரு சில வினே. எனக்கு அவ்வளோ இன்னும் எனக்கு தெரியல, கற்றுக்கல. என்னென்னா வீட்டில் சும்மா அப்படியே கையில் பிடிச்சி அப்படியே ஷார்ட்ஸ் போட்டு போயின்னு இருக்கிறோம். அதுக்குன்னு தனி ரூம் எடுத்து எல்லாம் பண்ணேன், போர்டில் நடத்துவேன். இருந்தாலும் இது பெர்ஃபெக்டாக நடத்தி எடுத்தது இது. இந்த வீடியோ 7 வீடியோ இருக்குது, நீங்கள் போட்டு பார்த்துங்க. குழந்தைங்களுக்கு ஒன்று நீ மொத்தம் பார்த்துட்டு எதை ஃபஸ்ட்டு காட்டலாம், ஆனால் வரிசையாக வரும். ஏபிசிடி நீங்கள் அடிச்சிங்களாம் ஏபிசிடி ஃபுல்லாக ஒரு 1, 2ன்னு தலைப்பு கொடுத்துருக்குல்ல, அது பிரகாரம் அடிக்கணும். நடுவில் சப்போஸ் வந்துச்சு 1வது வீடியோ எதுன்னு எடுத்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அப்படியே வரிசையாக வரும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, 4 வார்த்தை எழுதிட்டு எனக்கு இன்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிற அந்த நாட்டில் சப்ஸ்கிரைப்காகவே நடத்துகிறாங்க. நம்ம உண்மையிலேயே ஜனங்க வந்து பயனடையணும்னு நடத்துகிறோம். நீ என்னுடைய 2 ஏபிசிடி காமிச்சல, ஏஏபிஎஸ்சிஎஸ்ட்டு இல்லை, அதில் என்னென்ன பேர் வருதுன்னு நான் சொன்னேன், பார்க்கலாம். நீங்கள் என்ன பேரெல்லாம் வருதுன்னு சொன்னேன், அதுக்கு முன்னால் இதை காட்டிடுறேன். இதை QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வரலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் மற்றபடி எப்படி வர்றாக்குன்னு. இதுலேயே இருக்கும் பாரு மேலே, பிரெயின் சைல்டு, ஜிஜி ஃபார்முலா அண்ட் ஜிஜி மெத்தட்னு இருக்கும். அதுக்கப்புறம் கிராஷ் கோர்ஸ்ன்னு போட்டிருப்பேன். ஆமாம், ஆல்ஃபபெட் கிராஷ் கோர்ஸ். அது கீழே தான் இந்த QR கோடு. இந்த QR கோடை நீங்கள் இதுலேயே தமிழ் எழுதிருப்பேன், ஸ்கேன் பண்ணி ஈஸியாக லேர்ன் பண்ணுங்க. அதனால் இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக உங்களுக்கு குழந்தைங்களுடைய தலையெழுத்து முடியும் இதை பயன்படுத்தினால். அவ்வளோதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீயே ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் நம்பர் தரேன், நான் எடுத்துக்க. 73059212228. இதுதான் சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் இருக்காங்கல்ல, நான் தான். அது என்னுடைய ஃபோன் நம்பர் தான். அது நீங்கள் இதில் பார்த்துட்டு ஒரு வேளை ஏதாவது சந்தேகம் தான், இது எப்படி சார் இது கொடுத்துருக்குது, இது எப்படி பண்ணுறது, நான் ஒன்றுமே தெரியாது எனக்கு, நான் தான் உட்காந்து வீடியோ பார்க்க சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு சொல்லி இப்போ நீ குழந்தைக்கு பார்க்க சொல்கிறேன், உனக்கு படிக்காதவங்க தான் உனக்கு அப்படியே மனசில் பதியாதா? நீயே எழுதிப்பார் பழக வச்சு. ஏதாவது 26 நாளுக்கு அப்புறம் நீ இங்கிலீஷ் ஏபிசிடி எழுதிட்டா அப்புறம் ஸ்மால் ஏபிசிடி கற்றுக்க போகிற. அதுக்கப்புறம் பேப்பர் புக்கு சின்ன சின்ன வார்த்தைங்க எழுதி படிக்க போகிற. அதுதானே, வேறு என்ன இருக்குது? எல்லாருமே அது 26 எழுத்து கற்றுன்னு தானே குச்சிங்கிறாங்க. எப்படி வேர்ட்ஸ் எப்படி உருவாகுது? பக்கத்தில் ஏபிசிடி மாறி மாறி வேர்ட்ஸ் உருவாகுது. பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது, ஏன்னா நம்ம சாதாரண ஸ்கூலில் படித்தவங்க.
அதனுடைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கிற விஷயம் இது. சும்மா எல்லோரும் மாதிரி சொல்லிட்டு போயிடல. நீ வந்து குழந்தைக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு சாப்பிட்டுன்னு போவ. படிக்காதவங்களுடைய தன்மையை சொல்கிறேன். இந்த சாப்பிடுன்ட்டு. நான் அப்படி கிடையாது. குழந்தைக்கு வந்து அந்த வாழைப்பழத்தோடு ஃபுல்லாக உரிச்சிட்டு அதுக்கு அந்த வாயில் எவ்வளோ அளவுக்கு போகுமோ அந்த கெப்பாசிட்டிக்குள் அந்த அளவுக்கு போட்டு கொடா மாரி போட்டு வாயில் வச்சேன்னா அடிச்சின்னு செத்து போயிடும். சின்ன அந்த அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு போகுமோ அதுக்கு சின்ன குழந்தையாச்சே அந்த அளவுக்கு போட்டு காட்டுறான்ட்டு திறந்து வாயில் வச்சா முழுகும். அதை தான் நான் பண்ணுறேன். நேராக வாயை பார்த்து கையில் கொடுத்துட்டு போனால் அது அதான் சொன்னேன் 26,000 ஒரே நாள் நடத்திக்கிறீங்களுக்கு தெரியல. அப்போ என்ன ஆகும்? அக்செப்ட் பண்ணாது மைண்டு. உன் மைண்டுக்கு அதுக்கு மைண்டு கெப்பாசிட்டி அதிகம். பட் வளர்ந்து ஒரு லெவலுக்கு வந்தோடனே பிக்கப் ஆகிடும். அது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அப்போ மெதுவாக தான் பண்ணணும். மொத்தத்தையும் எடுத்து போய் தூத்தா குழந்த ஒன்றும் உட்கார வச்சுன்னு அப்படியே ஊட்டின்னு அவன் வாந்தி எடுக்கும். கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு ஒரு ரவுண்ட் அப்படி போய் விடானா அவனாக வந்து வாயை காட்டும். அந்த பொண்ணாக இருந்தால் அந்த பொண்ணாக வந்து வாயை காட்டும். இதெல்லாம் டெக்னிக்கல் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி எழுதிக்கிறோம். நாங்கன்னா நான் வடிவேல் சொல்லலை நாங்கன்னு அந்த மாதிரி விட்டு அடிக்கிறேன். நான் எழுந்து யாரை பார்த்து காப்படிக்கிறாள் நாங்கள் கிடையாது. நாங்கள் வி ஆர் ஹேவிங் அவர் ஓன் டேலண்ட்ஸ். தென் வை ஷுட் வி காப்பி ஃப்ரம் அதர்ஸ். நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கல, தமிழ் மீடியத்தில் தான் படித்தோம். நாங்களும் கிடைச்சுன்னா +2க்கு அப்புறம் காலேஜில் அந்த மீடியம் கிடைக்கல, இங்கிலீஷ் மீடியம் போட்டு விட அது வேறு விஷயம். அதனால நாலேஜ் வந்ததில்லை. நாங்கள் எழுந்து படித்து வந்துக்கிறோம். அதில் கண்டுபிடிச்சிட்டு தான் ஒவ்வொன்றும். டிக்ஷனரி புரட்டி போட்டுக்கிறேன்னு சொன்னேன்னா டிக்ஷனரி எப்படி இருக்குதுன்னு சொன்னேன். காய்கறி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. டிக்ஷனரி எப்படி படிக்கணும்னு சொல்லிக்கிறேன். நான் சொன்னது நியூஸ் பேப்பர் மாதிரி படிக்கணும்னா வேணால் வர சொல்லு, யாருன்னா உட்கார சொல்லு, உலகத்தில் யார் வேணால் வர சொல்லு, இது எப்படி இருக்குதுன்னு சொன்னேன் டிக்ஷனரியா. கண்மூடித்தனமாக ஒன்றும் படிச்சிக்கிறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு ஸ்பான்சர் கிடைக்கல, இல்லைன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே ஒரு ஹவரில் குளிக்கிடுவேன் உட்கார வச்சு. நான் டைட்டில் கண்டுபிடிச்சிக்கிறேன். உதாரணத்துக்கு அன்றைக்கி கூட சொன்னேன், ஒன்றும் இல்லை, எண்ணியல் நடிச்சுன்னா கோடி வரலையும் வந்து நிற்கும். எண்ணியல் ஃபோல்டுன்னு நடிச்சா கோடி வரலையும் வந்து நிற்கும். ஃபோபியா நடிச்சேன்னா அந்த ஃபோபியாவில் எத்தனை லட்சம் வார்த்தைகள் அது தலைப்பது அவ்வளோதான். நீ எதை கூடனா சேராது. நீ வந்து அப்பப்போ படிச்சுன்னு இருப்பாத. நான் அப்படி கிடையாது. தலைப்பு சொல்லிட்டு பார்த்தேன்னா உள்ள மீனிங்கு முறையில் சேமாக இருக்கும். மீனிங்கும் ஒரே மாதிரி வருது. எண்ணியல்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சொல்கிறேன், பெரனியல் வருஷத்துக்கு ஒரு தடவை, பைஎன்னியல்னு கொடுத்துக்கிறான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, ட்ரைஎன்னியல்னு கொடுத்துக்கிறான் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்போ குவாட்ரென்னியல் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை, குயின்குவென்னியல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, செக்ஸென்னியல் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை, செப்டென்னியல் 7 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஆக்டென்னியல் 8 வருஷத்துக்கு ஒரு தடவை, நோவென்னியல் 9 வருஷத்துக்கு ஒரு தடவை, டெசென்னியல் டிகேட்னா 10 வருஷம் எல்லாருக்கும் தெரியும். டெசென்னியல்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை. இப்போ இதே தானே அப்படியே போகுது 1 2 3 மாதிரியா. அதை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஒன்று தட்டிப்பார் எண்ணியல் ENNIALனு பின்னாடி பின்னொட்டு வார்த்தையாக அடித்து கமாண்டு கொடுத்து அடிச்சுப்பார். அதில் எத்தனை லட்சம் வேர்டில் எத்தனை கோடி வார்த்தை வந்தாலும் தனியாக அது வந்து செக்ரெட் ஆகி நிற்கும். அந்த மாதிரி நான் தான் ஆயிரக்கணக்கான டைட்டில் வச்சுக்கிறேன்றேன். யார் பூனைக்கு யார் மணி கட்டுறது? நான் ஒரு கட்சி தலைவர் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் இதில் பாரு விஷயங்கள் இருக்குது, திறமைங்க நிறைய இருக்குது இந்தியாவில். அங்கெல்லாம் திறமையே கிடையாது. ஏங்க பணமரத்தை தலைகீழ ஏறுறாங்க, இன்னும் பணம் மரணம் கை தொடர்றதுக்கு பயப்படுறவங்களாங்கிறாங்க. அப்போ அது அவங்களுக்கெல்லாம் வந்து ஏன் நீங்கள் வந்து எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். பொதுவில் நானே ஒரு ரெக்கார்டு ஓட்டுறேன். 552 கிலோமீட்டர் ஆனுவல் பேரலல் சைக்கிள் ஓட்டினா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு இந்தியன் கின்னஸ். 2வது பேக்வேர்ட் சைக்கிளிங் 60 கிலோமீட்டர் ஓட்டினா இந்தியன் கின்னஸ். வேர்ல்டு கின்னஸ் போகல, பட் இந்த என்டர்ட் வேர்ல்டு ரெக்கக்னிஷன் WR கொடுத்தானுங்க. போய் பார் 1991 செய்திருக்கேன் டெல்லியில். இந்த எதனா பெருமையாக இது இன்னும் யாரும் அடைக்கல. அதில் டெக்னிக்கலுக்கு இது அவ்வளோ சீக்கிரத்தில் கிட்ட வர முடியாது. சைக்கிளில் பேக்கில் ஏறி உட்காந்தா நான் ஏன் இப்போ பைக்கை ரிவர்ஸில் ஓட்டுருக்கு சொல். சைக்கிளில் எனக்கு ஓட்ட தெரியும் ரிவர்ஸில், அதனால தான் இதில் ஓட்ட முடிஞ்சுது. எடுத்தோடனே நீ ஏறினா போய் விழுந்து கால் கை ஓஞ்சிக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு யார் அதுதான் ஓன் இன்வென்ஷன்றன கண்டுபிடிப்புகள். அவங்களால எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டுபிடிக்கிற திறமை இருக்கிற ஒவ்வொருத்தனும் பயங்கரமான ஆள் யாராக இருந்தாலும், இன்க்ளூடிங் மீ. நானும் சொல்கிறேன், என்னை பொறுத்தவரையும் சொல்கிறேன். நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிக்கிறேன். சைக்கிளில் பைக்கில் கண்டுபிடிச்சிக்கிறேன். என்னுடைய போஸெல்லாம் அதான் சொன்னேன், சரியான ப்ராப்பராக இதில் எடுத்து போகிற அளவுக்கு திறமை இல்லை. அதை நான் யாருக்கிட்டையும் போய் கேட்கல. பெரிய ஆள் ஆகிறப்ப பார்த்துக்கலாம். சும்மா ரூமில் வந்து அப்படியே கையில் வச்சு எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ தான் ஒரு சில விஷயம் ப்ராப்பராக செய்துக்கிறேன், லேர்ன் பண்ணி. இது கூட 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. இப்போ பார்க்குறீங்களா, 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. ஸ்கேன் பண்ணுங்கள் லேர்ன் பண்ணுங்கள் சொல்கிறது தெரியாதா? QR கோடு ஸ்கேன் பண்ண வரும்னு
எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் ஒரு டைமில். நம்ம ஃபேமஸ் இப்போ தானே 3,47,000 பேர் வந்திருக்காங்க. வட்டம் என்ன இப்போ சப்ஸ்கிரைபர் 1190 மேலே வந்துக்குது. 1200 சில்லரை வந்திருக்கு. நான் சப்ஸ்கிரைபுக்காக இதுக்காக மக்களுக்காக தானே நான் காசுக்காக போடுறேன். கிளாஸ் எடுத்துக்கிறேன். நீ உண்மையிலேயே எங்கேயோ எவ்வளோ பெரிய கான்வென்ட்லாம் சேர்த்துருப்பேன். இன்டர்நேஷ்னல் இங்கிலாண்டில் கூட படிக்கிட்டான். எனக்கு அப்புறம் தான் சாதாரண வேறு எங்கே படிக்கணும் பிடிக்க முடியும். இதை விட ஈஸியான மெத்தட் நீ காட்டினேன்னா பெரிய ஆள். இதான் ஒரு சொல்கிறாங்கல்ல, கோல்ட்டோன்னு ஒரு பையனை சொல்லிடுறான். நீங்கள் இதுக்கு மேலே போனால் நரம்பு வச்சு செத்துருவாங்க. நீ அந்த மாதிரி இந்த ஜினீத்துன்னுவாங்க உச்சம் அந்த அளவுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் எந்த ஈஸியஸ்ட்டு மெத்தடாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம் நிறைய பேர். எந்த முதல்ல நிற்கும் அப்படின்றது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கான்ஃபிடென்ஸ்னு ஒரு படத்தில் அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பார்த்தேன்னா நீ நான் பேசுனதெல்லாம் கூட விட்டுரு. இந்த பேப்பரில் இருக்கிறத கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீட்டாக படிப்பு போய்டு. எந்த பின்னால் பேசுகிறது பார்க்காத. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அது ஏதாவது டவுட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் பேசிங்க இதெல்லாம் கவனிக்குது. உங்களுக்கு வேறு வேலை இல்லை. அது தேவையில்லாத விஷயம். நான் என்னுடைய இதுக்காக சொல்கிறேன். இதில் இருக்கிறத கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஏபிசிடி எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். கேபிட்டல் லெட்டர் தான் காட்டிக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் அது அப்புறம் பார்த்துக்கலாம். கேபிட்டல் ஃபஸ்ட்டு முடியும். எத்தனையோ குழந்தை இப்போ தானே சேர்க்குறாங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிச்சுட்டு போய் ஏபிசிடி எந்த கற்றுக்கினேன்னா சிரிப்பான். எல்லாமே எனக்கு தெரியணுமா. ஆனால் இன்னொருத்தருக்கு டீச் பண்ணும்போது கஷ்டப்பட்டு டீச் பண்ணுவான். இந்த அப்படி கிடையாது. யாருமே தேவையில்லை. இது வச்சுட்டு போய்ட்டு குழந்தை அது பார்த்துக்கினே இருக்கட்டும். எல்லா கேமும் கொடுக்காத, இதை கொடு. படிப்பு சம்மந்தப்பட்ட கேம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துச்சா அப்படியே அடிக்ட் ஆகிடும். இந்த அப்படி இல்லை, அறிவு வளரும். அதனால் இதை பார்த்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி குழந்தைங்க பயனடைத்து பண்ணுங்கள். ஒருவேளை உனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு. அதே போல் அதுவும் சொல்கிறாங்க ஷேர் பண்ணு. மற்ற என்னென்ன பண்ணு. எனக்கு ஃபோன் நம்பர் தரேன். எனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணு. 73059212228. என் பேர் ஜார்ஜ். சோழவரம் ஜார்ஜ்னு யூடியூப்பில் அடிச்சேன்னா சோழவரம் ஜார்ஜுக்கு ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன். சோழவரம் கரெக்டாக அடிப்பேன். GEORGE அடித்தா தான் வரும். நீ ஜேஎல்லாம் போட்டேன்னா வராது. அதையும் சொல்லிட்டேன். சோழவரம் அடிச்சிடுவேன். SOLAVRAM SHOLAVRM எது போட்டாலும் வரும். பட் பேர் வரணும் இல்லை ஜார்ஜின்னு. ஒன்று SHO போட்டால் வந்துட்டு ஃபேமஸ் ஆகிக்கிறோம் ஓரளவுக்கு. முன்னெல்லாம் வராது, இப்போ வருது. சொல்லலாம் ஜார்ஜுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சுக்கோ. GEORGE சோழவரம் SHOLAVRAM. அப்புறம் ஸ்பேஸ் விட்டு GEORGE போட்டேன்னா கண்டிப்பாக வந்து நிற்கும். பார்த்து பயனடைங்க. தான் என் ஃபோன் நம்பர். யூடியூப்பில் இருக்கும். அது நானும் யூடியூப் பட்டேனே, ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க குழந்த பேரம்பேத்தியானா இருக்கும். நம்ம பசங்கள்லாம் பெருசாக 10வது 12வது படிச்சுருப்பான். இது எதுக்குன்னு நினைக்காதீங்க. உங்கள் சொந்தக்கார பசங்கன்னா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு சொந்தம் யாருன்னா ஒருத்தர் சின்ன குழந்தை பேரம்பேத்தியோ இல்லை அவங்களுக்கு பசங்களும் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. பயனடைவான். வேறு ஒன்றும் இல்லை. நீ திருப்தி இருந்தால் தான் நான் அனுப்ப சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீ பார்க்காதவே அனுப்ப சொல்லிட்டேன். பார்த்துட்டு நான் தான் சொல்கிறேன். 7 பிரிவாக போட்டிருக்கேன். நீ பார்க்குறதுக்கே ஒரு 1 hour 15 minutes ஆகும். 1 hour 1.25 hour கிட்ட ஆகும். இன்னொன்று தான் நான் போட்டிருக்கேன். 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். அதனால் பார்த்து பயனடிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு. என் பேர் தான் சொல்லுவாங்க. நான் கொஞ்ச நாளாக இப்போ ஒரு 2 தடவை போட்டிருக்கேன் இங்கிலீஷை பற்றி. இதை பேசிக் படிக்காதவங்க இதை படிச்சுட்டு நான் சொன்னதுண்ணே இப்போ ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை போட்டுருந்தேன். அதை பண்ணி தான் 2 இது கொடுத்துருந்தேன். ABSCA அது செட்டு வரல. அதில் எத்தனை பேர் சொன்னேன். அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன். எத்தனை பேர் சொன்னேன் பார்த்தீங்களா? பாபா BABA, டாட்டா TATA, பார்த்தீங்கன்னா வா டாடா DADA டாடான்னு, மாமா MA மாமா, நானா NA என்ன இருக்குதா இருக்குது எல்லாம் வேர்டும். மீனிங் எல்லாம் நீ அப்புறம் கதை. நீ பார்த்தீங்கன்னா வா. மாலா MALA, கமலா KAMALA, வனஜா VANAJA வனஜா, வரதராஜா VARADARAJA, ராஜராஜா RAJA ராஜராஜா, வரதராஜா VARADARAJA வரதராஜா, காமராஜா KAMARAJA காமராஜா. இதே மாதிரி சொல்லி போயினே இருப்பேன். எடுத்துப்பார் கரெக்டாக தான் இல்லையான்னு.
சரளா SARALA சரளா. யமஹா YAMAH யமஹா. சரவணா SARAVANA சரவணா. சரவண பவா. சரவணா ஃபுல்லாக எடுத்து பக்கத்தில் BAVA போட்டுருக்கேன். சரவண பவா. ஏன் ஃபுல்லாக சொல்லியிருந்தேன். SARAVANA சரவணா பவா BAVA. போய்க்கினே இருக்கன்றண்ணே. எவ்வளோ வேணால் எழுதிப்பார். நான் சொன்ன மாதிரி AEIOU அதில் சேர்க்கக்கூடாது, வராது. ஏன்னா அதனுடைய உச்சரிப்பே வேறு மாதிரி போகுது. நான் சொல்கிறது ஆவில் எல்லா எழுத்தும் சேரும். 26 எழுத்தும் கூட. AEIOவில் கூட விட்டுரு, வச்சுக்கோ. EIOUன்னு வராது. போட்டால் வேறு ப்ரொனன்சியேஷன் போயிடும். மீதி எல்லா லெட்டரும் சேரும். நீ போட்டு பாரு. மலபார்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சிவகுமார் அவங்க 2வது பையன் வராருன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? மலபார்னு இருக்குது. அது பக்கத்தில் போட்டேன்னு லாஸ்ட்டில் மலபாரா. எல்லாத்துலேயும் இருக்கும். போட்டு நீ இப்படி போட்டு பார்க்காத, இப்படி எழுதிப்பார் ஒன்றும் கேட்டால். அப்போ எல்லாத்தையும் ஸ்பெல்லிங் 2 எழுதி பார்த்தா அட்டா அப்புறம் எல்லாம் வருது. உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதான் சொல்லிட்டு நான் வெர்டிக்கலில் போட்டு ஸ்லாண்டிங், அதான் வெர்டிக்கலில் எழுதி ஹொரிசான்டலில் போட்டு தூக்கி தட்டிட்டு போயினே இருப்பேன். அதான் சொல்கிறேன், தட்டி தூக்குனேன். அந்த மாதிரி பண்ணிட்டு போயினே இருப்பேன். அது யார் தான் நம்ம தட்டி தூக்கலாம் நான் சொல்ல வரல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கின்றது. அந்த மாதிரி எல்லா வார்த்தையும் ஜனங்க சம்மந்த வார்த்தைலாம் காத்து வச்சுன்னு நச்சுன்னு மொக்க போடு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்ன எதையும் சொல்லிங்க எடுக்குது. வார்டு நம்பர் ஒன்றும் வார்டு நம்பர் நீங்கள் அது எங்கே கலெக்ட் போகணும் பரிச்சு ஜெயிச்சு எதுனா எங்கள் சமூகத்தை சொல்கிறேன். தமிழ் மீடியத்தை இன்னும் வரலன்னா 78 வருஷம் 80 வருஷம் 50 இன்னும் சரியான கல்வியை குவாலிட்டி எஜுகேஷன் வாங்க. சும்மா கல்வி நேச்சரி கற்றுக்கிட்டேன் காங்கத்தான் பெர்ஃபெக்டாக இருந்திருக்கணும். 5வது விட்டு வெளியே போகும்போது இங்கிலீஷில் பேசியிருக்கணும். இங்கிலீஷில் அட்லீஸ்ட் சொல்கிறதாவது எழுதுகிற அளவுக்கு இருந்திருக்கணும். தமிழில் பேசியிருக்கணும். தமிழில் சொல்கிறத கரெக்டாக எழுதுகிற அளவுக்கு இருந்திருக்கணும். அதுதான் படிப்பு, குவாலிட்டி எஜுகேஷன். நான் தான் சொல்கிறேன். சோஃபார் இது வரலாம் தே ஆர் நாட் the proper education. இன்னும் they have not given the proper education and quality education to the commonality. பொதுமக்களுக்கு இன்னும் அவங்க தரல. யார் எல்லாம் ஐ எம் பிளேமிங் என்டையர் politicians. ஐ எம் பிளேமிங் போத் த கவர்மெண்ட் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். இது வரல என்ன ஆச்சு? 80 வருஷமாக எடுத்துப்ப நீ லாங் டேர்ம் பிளானில் உனக்கு ஏன் போடல? நீ உனக்கு தெரில. உடனே ஒன்று சொல்லிட்டுமா, காங்கிரஸ்காரங்க அவன் கோச்சிப்பான். ஃபுல் விளக்கம் சொல்ல மாட்டேன். சீப் ஸ்கேண்டல் யார் டைமில் ஏற்பட்டது, அதனுடைய பொருள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நீ துட்டு நான் கொடுக்குறேன் வாங்கிக்கோ. சீப் ஸ்கேண்டல்னால் நான் சொல்லிவிட்டு என்ன ஃபோன் நம்பர் மறுபடியும் கொடுக்குறேன். 73059212228. சீப் ஸ்கேண்டல்னால் என்ன? எல்லாம் நிறைய படித்தவங்களுக்கு கேட்டுக்கோ. நான் 30 வருஷம் முன்னால் இது டெல்லி லைப்ரரியில் படிச்சிருக்கேன். இந்த புக்கை பேன் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது யாருடைய ஸ்கேண்டல்? அது ஊழல். அதில் யார் தலையிட்டுக்கிறது? நான் சொல்கிறது இப்போ இல்லை, 1947 சுதந்திரம் அணிஞ்சா உடனே நடந்துக்குது. அப்போ யார் நீ கண்டுபிடிச்சி சொல்லு. ஆனால் ஜீப் ஸ்கேண்டல்னால் என்னான்னு சொல்லணும். அப்போ தான் காசு தரும். சும்மா தர மாட்டேன். 100 ரூபா தரணும். என்ன ஒரு செகண்டுக்கு 100 ரூபா கொடுக்க போகிறாதா? ஜீப் ஸ்கேண்டல் தாங்க, இதுதான் அதனோட மீனிங். நானே சொல்லியிருப்பேன். என் ஷார்ட்ஸ் எத்தனை புரியல, கொஞ்சம் மீனிங் கொஞ்சம் பெரிய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அப்போ இப்போ இல்லை, 1 வருஷத்துக்கு முன்னாடியே. அதனால் அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். தேடி கண்டுபிடி சொல்லு. 100 ரூபா தரவங்க. சரி, விடை பெற்றுக்கிறேன். நல்லா பார்த்து பயனடிங்க. திரும்பி சொல்கிறேன். இதில் அந்த டைட்டில் பிரெயின் சைல்டு, ஜிஜி ஃபார்முலா, ஜிஜி மெத்தட்னு இருக்கும். அதுக்கப்புறம் அல்ஃபபெட்ஸ் கிராஸ் கோர்ஸ்னு போட்டுருவேன். கிராஸ் கோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, a course in which the most important things are taught in a particular period of time. This is called crash course. ஒரு குறிப்பிட்ட இதுவை பற்றி, அந்த சப்ஜெக்டை பற்றி, அதை பற்றி தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நடத்தி முடிப்பாங்க. அது பேர் தான் கிராஷ் கோர்ஸ். அதனால தான் அது அல்ஃபபெட் கிராஷ் கோர்ஸ்னு வச்சுருக்காங்க. சொன்னேன் இல்லையா? ஒரு சில அது என்ன சப்ஜெக்டுன்னா இருக்கட்டும், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நடத்தி முடிச்சு இது பண்ணுவாங்க. அதனால தான் இதுக்கு அல்ஃபபெட்னா நான் ஏபிசினுடைய கிராஷ் கோர்ஸ்னு வச்சுருக்கேன். சரி, பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே. இது ஜார்ஜ் சோழவரம் ஜார்ஜ் நடத்துனது என்னுடைய கண்டுபிடிப்பு. குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் தான் சொன்னேன். அல்வா எடுத்து நீ சாப்பிடுவேன், அந்த மாதிரி சாப்பிட்டுவோம். டிவியை ஃபஸ்ட்டு பார்க்க விடு. இந்த அப்புறம் சொன்ன பார், அங்கிள்னு ஃபோன் பண்ணோம் எனக்கு. சூப்பராக இருக்குது அங்கிள், படிக்கிறதுக்கு தான் நான் இந்தியாவில் முயற்சி எல்லோரும் எடுத்துக்கிறோம். நாங்களும் அதுக்கு தான் எடுத்துக்கிறோம். அரசியல்வாதி ஆகணும்னு ஆசை, 42 வருஷமாக வச்சுக்கிறோம். ஏங்க ஆக முடியலையா? காசுக்கு இருக்கும் தானே வராங்க.
அதை பார்த்துக்கலாம். இதை பார்த்துட்டு நல்லா பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.